காங்கிரஸோட கம்பேர் பண்ணையில் பல வெளிநாட்டு விஷயங்கள்லாம் நல்லது தான் பண்ணியிருக்கேன். எதுக்கு இவ்வளோ நாளாக பிரதமராக இருக்கணும்ன்றான் நான். நரேந்திர மோடிஜி அவரை பற்றி நினைக்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மேடம். ராஜராஜ சோழன் போல் இருக்கார் அவர். மக்கள் நல்லது பண்ணுறாரு. என்ன சொல்கிறது, மக்களுக்கு நன்மை செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டு நன்மை செய்யாமல் இருக்கிறது வருத்தம் தான். அது அந்த அளவுக்கு நான் தெரியாது. சிறப்பாக இருக்குது. அவருடைய 10 வருஷமாக கண்டினியூ பண்ணுறாருங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு வர முடியலன்னாலும் அங்கே மத்திய அரசை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டோட சாபகேடு மோடியுடைய ஆட்சி. அவருடைய ஆட்சியில் நல்லா தான் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ஜனங்கள்லாமும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு நிறைய ஸ்டேட்ஸில் அவங்க கட்சி வருது. பெரிய இடத்து விவகாரம் நம்மளுக்கு என்னத்துக்குப்பா சொல்லு. தெரியாதுப்பா. அவர் இருக்கிறதுனால தான். 10 வருஷமாக காங்கிரஸ் ஆண்டாங்களே, என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் தானே இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுத்த தடவையும் மோடி வரணும். இன்றைக்கி சென்னைக்கு மெட்ரோ வருது, இவ்வளோ பேர் பயனடைகிறாங்கன்னா யாருனால வந்துச்சு? மோடினால தானே வருது. இங்கே உள்ளவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாலும் இவங்க சொல்ல விடுறதில்ல. கேட்டால் மோடி கெட்டவன், மோடி என்ன பண்ணாலும் கெட்டது தான். அதை போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறி வராங்க. பசங்க மாறி வர்றவங்களையும் இவங்க விட மாட்டுறாங்க. இல்லை மேடம், நெக்ஸ்ட்டு வந்து யோகி ஆதித்யநாத். அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஆள் பிறக்கலை. ஒரு ஆள் அண்ணாமலை வரலாமா என்னமோ நினைக்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நல்லது நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி மாற்றத்தை கொண்டு வரலாம். வேறு யாரும் வர்ற மாதிரி இல்லை. எல்லாம் கரப்ஷனில் மாட்டினவங்களாக தானே இருக்காங்க. யாரை நல்லது சொல்ல முடியும்? 3-4 வாட்டி ஆண்டது போதும். அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு சீட்டை தேய்க்காதீங்க. ஒன்று செய்யுங்க, இல்லைன்னா விலைக்கு போங்க. அடுத்தவங்க வந்து செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிறைய லீடர் செய்யாத ஒரு மிஸ்டேக்கு அவர் செய்யணும். அவர் தவிர்க்கணும். ஒரு லீடரை வந்து அவருக்கு அப்புறம் யாருன்றத அவர் நிர்ணயித்து அந்த லீடரை வந்து அவர் வந்து உருவாக்குறது தான் முக்கியமான பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு மாற்று ஆள் சரியாக வருகின்ற வரை அவர் இருப்பதான் நல்லது. இப்போ மாற்று ஆள் சரியாக இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே அவருடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார். தெரியலையே வேறு யார் எப்படி வருவாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து பண்ணாத இவர் பண்ணியிருக்காரு. வேறு யார் வருவாங்கங்கிறது ஒரு ஆப்போசிட் வந்தால் தான் தெரியும். விஜய்க்கு வந்துச்சு வாய்ப்பு, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வரணும் இல்லை. இப்போது திமுக தலைவர் நல்லா இருக்கும். பிரதமரா மத பாகுபாடு பார்க்கறது இல்லை. நல்லா சொல்கிறாங்க முஸ்லீம்ஸுக்கு எதிர்ப்பாக பண்ணுவாங்கன்னு. உண்மையில் பண்ணலை. அவங்க முஸ்லீம் மகளிருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் ட்ரஸ்ட்டு க்ளோஸ் பண்ண, வக்போர்டு க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆக்ட் நல்ல ஆக்ட். அது விவசாயிங்க கடன் அடைக்கலாம், விவசாய மேம்பாடு இருக்கலாம். இப்போ அவர் அடிக்கடிக்கு சொல்கிற வார்த்தைன்னா தற்சார்பு பொருளாதாரம்னு அடிக்கடிக்கு சொல்கிறாரு. ஆனால் நம்ம நாடு ஏற்றுக்கிறது சந்தை பொருளாதாரம், வணிக பொருளாதாரம் தான் ஏற்றுக்குதே தவிர தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வரல. இறக்குமதி பண்ணுதே தவிர ஏற்றுமதி பண்ண மாட்டேங்குது. அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோடி வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு 2000 ரூபா போடுறாரு. அந்த 2000 ரூபா வருஷத்துக்கு 6000 ரூபா வாங்குகிறோம். இன்னும் நல்லா செஞ்சாருன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு விவசாயத்துக்கு. வேறு ஒன்றும் இல்லை. மாற்றுறது நல்லது தான். நான் என்ன சொல்கிறேன், மேலே ஆண்ட காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு மாற்று வந்தாங்கன்னா ஒரு மாற்று சக்தியாக இருப்பாங்க. நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். இந்த எங்கள் கிராமத்தில் வந்து இந்த தண்ணி வீட்டுக்கு வீடு தண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது சிறப்பாக கொண்டாந்து விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் தண்ணி ஈஸியாக கிடைக்குது. கிராமத்துலேருந்து தான் வரேன்னா கிராமத்தில் தண்ணி ஜல் தீவனா இன்னொரு ஸ்கீம் எங்களுக்கு ஹிந்தியில் இருக்குது. பட் அந்த ஸ்கீம் நல்லாயிருக்கு. 2 லட்சம் 2 கோடி பேர் வேலை தராங்க. யார் கொடுத்துருக்காரு? கொடுக்கல இல்லையா? அப்போ எது நீங்கள் சொல்கிறீங்க? நிச்சயமாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து தானே வந்திருக்காரு. அவர் இன்னும் இளைஞராக தான் இருக்கார். அதனால அவரால் வந்து இளைஞர்களோட யூத்தோட இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு நினைக்குது. அதனால் நிச்சயம் ஏதாவது செய்வார்னு தோணுது. ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. எந்த திட்டமும் நம்மளுக்கு இல்லையா? கடவுளை வந்து உங்களுக்கு என்ன வேணுமான்னு கேட்டான்னா என்னோடய உயிர் எவ்வளோ இருக்குமோ அந்த உயிர் அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லுவேன்.